வணக்கம். நான் எஸ்பி சிவசுப்ரமணியன். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பார்த்துட்டு இருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் பற்றின இன்ட்ரொடக்ஷன், இந்த லெக்சரோட ஸ்கோப்புக்கு தேவைப்பட்ட இன்ட்ரொடக்ஷன் முதல் வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் we had a video on EMF per turn expression. That too நம்ம EMF per turn expression-ஐ in terms of output equation-ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம். இப்போ மெஷின் டிசைனுக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். அவுட்புட் ஈக்குவேஷன். ஆமாம், நாம் அதை அடிக்கடி கேட்டிருக்கோம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மெஷினோட டிசைன் அதோட அவுட்புட் ஈக்குவேஷன்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ரூம் செஷன்ஸில் டிசி மிஷின்ஸ், ஏசி மிஷின்ஸ் டிசைன் பார்த்தோம். அந்த டிசைனும் அவுட்புட் ஈக்குவேஷனை வச்சு தான் ஆரம்பிச்சிச்சு. அதுபோல் டிரான்ஸ்ஃபார்மர் டிசைனும் அவுட்புட் ஈக்குவேஷன்லேருந்து தான் ஆரம்பிக்க போகுது. லைட்டாக நம்ம டிசி மிஷின்ஸ், ஏசி மிஷின்ஸை பார்த்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பக்கம் வரலாமா? டிசி மிஷின்ஸில் டிசி மோட்டார்ஸ், டிசி ஜென்ரேட்டர்ஸ், ஏசி மிஷின்ஸில் சின்க்ரோனஸ் ஜென்ரேட்டர், சின்க்ரோனஸ் மோட்டார், இண்டக்ஷன் மோட்டார்லாம் பார்த்தோம். ஆமாம் தானே? ஆமாம். இது என்ன எல்லா மிஷினும் ஒரே மாதிரி இருக்குது? கிட்டத்தட்ட அப்படி தான். ஃபேரடே லா படி 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி, இந்த மூணும் ஒரு மிஷினுக்கு மேண்டேட்ரி. ரொட்டேட்டிங் எலக்ட்ரிக்கல் மிஷினுக்கு மேண்டேட்ரி. மெயின் ஃபீல்டுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் ரெண்டாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மெயின் ஃபீல்டுங்கிறது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸுங்கிறது ரெண்டாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி. இதில் பியூட்டி என்னன்னா, இந்த மூணில் ஏதாவது 2 இருந்தாலே போதும், மூணாவது வந்துடும். மெயின் ஃப்ளக்ஸ், மெக்கானிக்கல் எனர்ஜி சேர்ந்து ஆர்மேச்சர் வைண்டிங்கில் கரண்ட் ஜென்ரேட் பண்ணி அது மூலமாக ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அது ஜென்ரேட்டர். மெயின் ஃப்ளக்ஸும் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் சேர்ந்து மெக்கானிக்கல் எனர்ஜி உருவாக்குறது மோட்டார். அதனால தான் எல்லா மிஷினும் ஒரே மாதிரி இருக்கும். வெளியிலிருந்து பார்க்கவும் ஒன்று தான், உள்ளே வந்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான். எல்லா மிஷின் உள்ளேயும் ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டார் இருக்கும். ஸ்டேட்டர் வந்து ஹாலோ சிலிண்டர், ரோட்டார் ஒரு சாலிட் சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர் மேலே இருக்கும், சாலிட் சிலிண்டர் உள்ளே இருக்கும். பாருங்க, அவுட்புட் பவருக்கு வருவோமா? ஃபைன், நல்லா கவனிங்க. மோட்டார்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி அவுட்புட்டாக தரும். ஜென்ரேட்டர்லாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவுட்புட்டாக தரும். ஒரு மெஷினோட அவுட்புட்டை டெபிக்ட் பண்ணுறது தான் அவுட்புட் ஈக்குவேஷன். அவுட்புட் ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறது இதுதான். என்ன மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மோட்டருக்கும் ஜென்ரேட்டருக்கும் தனித்தனியாக அவுட்புட் ஈக்குவேஷனை பார்த்தோம்? இல்லை, நம்ம மோட்டர் ஜென்ரேட்டர்னு இது வரைக்கும் பிரித்து பார்க்கவே இல்லை. அதை விட்டுட்டு நம்ம டிசி மிஷின்ஸ், ஏசி மிஷின்ஸ்னு அவுட்புட் ஈக்குவேஷனை தான் மொத்தமாக தான் டிஃபைன் பண்ணோம். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து கவனிங்க, புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். மோட்டரில் வெளியில் கிடைக்கிற மெக்கானிக்கல் எனர்ஜியோட எலக்ட்ரிக்கல் ஈக்குவலண்ட்டை எடுத்துக்கிட்டோம், சரிதானே? எலக்ட்ரிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி டெவலப்டு. மொத்தத்தில் பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் இ அண்ட் ஐ. இ மோட்டர்னு வந்துட்டா பேக் இஎம்எஃப் ஆகிடும், ஜென்ரேட்டர்னு வந்துட்டா ஜென்ரேட்டர் இஎம்எஃப் ஆகிடும். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்தது இல்லை, எனக்கு அப்படி தோணலையே, வேற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், வேற தான், ஆனால் வேற இல்லை. நல்லா கவனிங்க. மெஷினோட மெயின் டைமென்ஷன்ஸ்னு ஒரு விஷயம் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அவுட்புட் ஈக்குவேஷன் தான், பட் விட ஸ்லைட் மாடிஃபிகேஷன். ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன மாடிஃபிகேஷன்? அவுட்புட்டில் வரக்கூடிய அந்த எனர்ஜியை நம்ம மெயின் டைமென்ஷன்ஸ் படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஹோப் யூ ரிமெம்பர். இந்த மெயின் டைமென்ஷன்ஸ் நம்ம சொல்றது மோட்டார், ஜென்ரேட்டரோட டயமீட்டர் அண்ட் லெங்த். அது எப்படி முடியும்? தொடர்ந்து கவனிங்க. ஒரு லிங்கை வச்சு இந்த மெயின் டைமென்ஷன்ஸை அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ்ல கொண்டு வந்தோம். அந்த லிங்க் தான் ஸ்பெசிஃபிக் லோடிங். அது 2 விதம், ஸ்பெசிஃபிக் எலக்ட்ரிக் லோடிங், ஸ்பெசிஃபிக் மேக்னெட்டிக் லோடிங். இந்த 2 விஷயம் தான் அவுட்புட் ஈக்குவேஷன்ல மெஷினோட டயமீட்டர் லெங்த்தை உள்ள கொண்டு வந்துச்சு. பாருங்க, ஈக்குவேஷன் எலாபரேட் பண்ணீங்கன்னா we have something called as output coefficient. இந்த output coefficient வந்து it is we come to know that the output equation is proportional to volume of the active material and also speed. Fine. என்ன வால்யூம் ஆஃப் தி ஆக்டிவ் மெட்டீரியல்? பெரிய மிஷின்னா நிறைய அவுட்புட்,
சின்ன மிஷின்னா கொஞ்சம் அவுட்புட். லாஜிக் சரிதானே? ஆமா. பெரிய மிஷின்ல பெரிய டயமீட்டர், பெரிய பெரிய போல்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ஃப்ளக்ஸ், நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. இஎம்எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸ் இல்லையா? அதே மாதிரி பெரிய மிஷின்ல நிறைய ஸ்லாட்ஸ், ஸோ நிறைய கண்டக்டர்ஸ். கம்மி ஸ்லாட்ஸ் வச்சு டிசைன் பண்ணாலும் பெரிய மிஷினா இருந்துச்சுன்னா ஸ்லாட்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். ஸ்லாட்ஸ் அப்ப நிறைய இடம் இருக்கும் ஸ்லாட்ஸ்க்குள்ள கண்டக்டர் வைக்க. ஸோ நிறைய கரண்ட்டுக்கான பேரலல் பாத். ஸோ நிறைய கரண்ட், வோல்டேஜ் அது எப்பயுமே கான்ஸ்டன்ட்டுங்க, பட் கரண்ட் நிறைய, அதனால நிறைய பவர், நிறைய அவுட்புட். சின்ன மிஷின்ல அப்படியே ஆப்போசிட். ஆனா ஒண்ணு, பெரிய மிஷின் கம்மி ஸ்பீட்ல ஓடும், சின்ன மிஷின் அதிக ஸ்பீட்ல ஓடும். இந்த லாஜிக்கும் ஈக்குவேஷன்ல பார்க்கலாம். இப்போ ஏசி மிஷின்ஸ்க்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது டிசி மிஷின்ஸ். ஏசி மிஷின்ஸ்க்கு ஸ்லைட் சேஞ்ச் இந்த அவுட்புட் ஈக்குவேஷன், ஸ்லைட் சேஞ்ச் அது கொஞ்சம் பாருங்க. ஆனா லாஜிக் எல்லாம் ஒண்ணு. அவுட்புட் ஈக்குவேஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு வால்யூம் ஆஃப் ஆக்டிவ் மெட்டீரியல் அண்ட் ஸ்பீட். பாருங்க. ஸோ இந்த அவுட்புட் ஈக்குவேஷன்ல மெயின் டைமென்ஷன்ஸ் கொண்டு வந்ததுக்கு இந்த ஸ்பெசிபிக் லோடிங்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆச்சு. கொண்டு வரது ஸ்பெசிபிக் லோடிங்ஸ் யூஸ் பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் இந்த அவுட்புட் ஈக்குவேஷன்ல மெயின் டைமென்ஷன்ஸை கொண்டு வரதுக்கு ஸ்பெசிபிக் லோடிங்ஸ் நமக்கு யூஸ் ஆச்சு. இது ஒன்றும் மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் நினைக்க வேண்டாம், காமன் சென்ஸ். இன்ஜினியரிங்கே காமன் சென்ஸ் தானே. இதெல்லாம் நம்ம முன்னாடியே கிளாஸ் ரூம் செஷன்ஸ்ல பார்த்தாச்சு. ஃபைன். சரி, இப்போ நம்ம பார்க்கறது டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி. டிரான்ஸ்ஃபார்மர் டிசைனும் அவுட்புட் ஈக்குவேஷன் வச்சு தான் ஆரம்பிக்க போகுது. லிங்க் கிடைக்குதா? கவனிங்க, கிடைக்கும். இந்த அவுட்புட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம். இங்கேயும் ஸ்பெசிபிக் லோடிங்ஸ் வருமா? டிரான்ஸ்ஃபார்மர்லயும் ஸ்பெசிபிக் லோடிங்ஸ் வருமா? அப்போ டயமீட்டர் அண்ட் லெங்த் ஒருவேளை வருமோ? டிரான்ஸ்ஃபார்மர்ல லெங்த் ஓகே, அது எப்படி டயமீட்டர்? ரவுண்டா இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர். காயில் சுத்துறது தான் டயமீட்டர்னு சொல்றோமோ? கண்டபடி யோசிக்க தோணுதா? கண்டபடி இல்ல, கோக்குமாக்கா கூட யோசிங்க. யோசிக்கிற விஷயத்தை விட யோசிக்க ஆரம்பிக்கிற எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். தோணுச்சோ இல்லையோ யோசிக்க ட்ரை பண்ணுங்க. The purpose of this lecture is to make your minds to start think. சரி, விஷயத்துக்கு வரேன். டிரான்ஸ்ஃபார்மர்ல வரக்கூடிய கோர் டிசைன் தான் நமக்கு மெயின் டைமென்ஷன்ஸ். இன்ஃபேக்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல வர கோர் டைமென்ஷன்ஸ் தான் நாம மெயின் டைமென்ஷன்ஸ் சொல்றோம். எக்ஸ்பிளிசிட்டா இல்லைனாலும் அதுதான் மெயின் டைமென்ஷன்ஸ். ஃபைன். We have two things in the case of transformer. ஒன்னு வைண்டிங், அடுத்தது கோர். வைண்டிங்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், கோர்ல கோர் சைசிங். ஓகேவா? இதை வச்சு நம்ம அவுட்புட் ஈக்குவேஷன்ஸை மாற்றுவோம். எப்படி? பவர் டெவலப்டு அண்ட் இன்டியூஸ்ட் EMF ஈக்குவேஷன்ஸை வச்சு ஏசி அண்ட் டிசி மிஷின்ஸ்ல மெயின் டைமென்ஷன்ஸ்க்கு மாற்றுறோமே, அது போல டிரான்ஸ்ஃபார்மர்லையும் கோரை வச்சு EMF டர்னை வச்சு அவுட்புட் ஈக்குவேஷனை மாற்ற போகிறோம். பண்ணலாமா? அவுட்புட் ஈக்குவேஷன் எங்க? மொத்ததெல்லாம் பேசிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் ஈக்குவேஷன் இது வரைக்கும் டெரைவ் பண்ணலாமா? சரி, டெரைவ் பண்ணலாம் வாங்க. அவுட்புட் ஈக்குவேஷன் சொல்றது அவுட்புட்டை ரெஃபர் பண்றது. பவர் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ நாம எடுக்க வேண்டிய எக்ஸ்பிரஷன் வோல்டேஜோடது அண்ட் கரண்டோடது. ஃபார் ஆல் ப்ராக்டிகல் கன்சிடரேஷன்ஸ் வோல்டேஜை இன்டியூஸ்ட் EMFக்கு ப்ரொபோஷனலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வோல்டேஜ் இஸ் தி இன்டியூஸ்ட் EMF. இந்த இன்டியூஸ்ட் EMF தான் நம்ம போன வீடியோவில் பார்த்த ஸ்டாட்டிக்கல் இன்டியூஸ்ட் EMF. As we know, statically induced EMF primary windingல induce ஆகும், அதுக்கு பேரு self induced EMF. and core வழியா லிங்க் ஆகி secondary windingலயும் induce ஆகும், அதுக்கு பேரு mutual induced EMF. இது என்னடா ரொம்ப போச்சு, self induced mutual induced அப்படி இப்படி நினைக்க வேண்டாம். ஃப்ளோ அப்படியே வாங்க, பொறுமையா கவனிங்க, எல்லாம் புரியும். நம்மளுக்கு தேவை இந்த செகண்டரி வைண்டிங்ல இன்டியூஸ் ஆகிற EMF. இதை பார்க்கும்போது ஆல்டர்னேட்டர்ல பார்த்த EMF மாதிரி தானே இருக்கு. ஆமா, அதே தான். இப்போ ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட். அவுட்புட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இன்டியூஸ்ட் EMF சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எதுக்கு இதை பண்றோம்? அதான் மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொன்னேனே, அதுக்கு தான். இப்போ பாருங்க, EMF per டர்னுக்கு பக்கத்துல இருக்கிற டேர்ம் ஆம்பியர் டர்ன். கரெக்டா? சரி, நாம கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம். அப்படிதான் நினைக்கிறேன். We are in the process of bringing in the dimensions into the output equation, right? ஆமா, இப்போதைக்கு ஆம்பியர் டர்ன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஆம்பியர் டர்ன்ஸ் எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்க்க போறோம். ஆம்பியர் டர்ன்ஸ்னு சொல்றது டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரி அண்ட் செகண்டரி ரெண்டையும் குறிக்கும். பிரைமரி ஆம்பியர் டர்ன்ஸ் அண்ட் செகண்டரி ஆம்பியர் டர்ன்ஸ். ஃபைன். இப்போ இந்த ஃபிகரை பாருங்க. கோர் டிசைன். கோர் டிசைன்ல we have two different designs. ஆமா,
ஷெல் டைப், கோர் டைப், இப்படி ரெண்டு இருக்கு. இப்போ பாருங்க, இந்த டிசைன்ல இருக்கிற டைமென்ஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல சைட்ல இருக்கிற ரெண்டு கோரும் we call it as limbs or legs. மேல உள்ளதை we call it as yoke. நடுவுல உள்ள ஓப்பனிங்கை we call it as window. விண்டோவா? ஆமா, அதுக்கு போய் விண்டோ கட்டி பார்க்கலாம் இல்லையா? இந்த நம்ம வீட்டில் இருக்க விண்டோ மாதிரியே இருக்கு பாருங்க. ஷெல் டைப்லையும் அதே மாதிரி தான். பட் வித்தியாசம் என்னன்னா, ஷெல் டைப்ல ரெண்டு விண்டோ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சென்ட்ரல் limb is twice the size of the side limbs. அவ்வளவுதாங்க டிசைன். ஃபைன். இந்த லிம்ஸோட விட்த்து, ஹைட்டு, விண்டோவோட ஹைட்டு, விட்த்து, இதெல்லாம் தான் நம்ம மெயின் டைமென்ஷன்ஸ். அப்படி வச்சுக்கலாமா? ஃபைன். இப்போ நம்ம அவுட்புட் ஈக்குவேஷன்ல இந்த கோர் ஏரியா, விண்டோ ஏரியாவை கொண்டு வரணும். இந்த கோர் ஏரியா, விண்டோ ஏரியாவை கொண்டு வரணும். ரொட்டேட்டிங் மெஷின்ஸ்ல டி அண்ட் எல் கொண்டு வந்தோம்ல, அது மாதிரி அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ்ல இப்போ என்ன வரப்போகுது? டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த விண்டோ ஏரியா, விண்டோ விட்த்து, கோர் ஏரியாலாம் கொண்டு வரப்போம். ஒரு கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துப்போம். இந்த லிம்ல ஒரு பிரைமரி, ஒரு செகண்டரி வூண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரே லிம்ல பிரைமரியும் வரும், செகண்டரியும் வரும். ஆல்சோ லோ வோல்டேஜ் வைண்டிங்கை ஃபர்ஸ்ட் சுத்திட்டு ஹை வோல்டேஜ் வைண்டிங்ல வெளியில லோ வோல்டேஜ் வைண்டிங்கை சுத்திட்டு ஹை வோல்டேஜ் வைண்டிங்கை அதுக்கு மேல சுத்தி இருப்பாங்க. கோருக்கு பக்கத்துல லோ வோல்டேஜ் வைண்டிங் இருந்தா இன்சுலேஷன் பண்றது ஈஸி. அதனால அப்படி ஒரு செட்டப். கோர்ல லிம்ல வைண்டிங் சுத்தி வச்சிருப்போம். அது விண்டோவை கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிடும். லைட்டா கொஞ்சம் கேப் இருக்கும். சரி, நான் இப்போ எதை மெயின் பண்றேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் டைமென்ஷன்ஸ் நாம எடுத்துக்க போறது இந்த விண்டோ டைமென்ஷன்ஸ் தான். லைட்டா டீவியேட் ஆயிட்டோம். தேவையான டீவியேஷன் தான். இப்போதைக்கு அப்படியே இந்த விண்டோவை லைட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு ஆம்பியர் டர்ன்ஸ்க்கு வாங்க. விண்டோக்குள்ள அப்புறம் வரலாம். ஆம்பியர் டர்ன்ஸ், கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ஃபைன். ரெண்டு லிம்லையும் டர்ன்ஸ் சுத்தி இருப்பாங்க. ஸோ விண்டோக்குள்ள அந்த சுத்தின வைண்டிங்ஸ் ஆக்குபை பண்ணும். ஃபைன். பிரைமரி ஆம்பியர் டர்ன்ஸ் அண்ட் செகண்டரி ஆம்பியர் டர்ன்ஸ். டோட்டல் ஆம்பியர் டர்ன்ஸ்னு சொல்றது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா வந்துடும். ஸோ we add primary ampere turns and secondary ampere turns to get the total ampere turns of the transformer. ஸோ இந்த ஆம்பியர் டர்ன்ஸ் அதிகமாச்சுன்னா விண்டோ ஏரியா அதிகம் வேணும். கம்மி ஆம்பியர் டர்ன்ஸ்க்கு சின்ன விண்டோ போதும். நிறைய ஆம்பியர் டர்ன்ஸ்க்கு பெரிய விண்டோ வேணும். ஆம்பியர் டர்ன்ஸ் எப்படி அதிகமாகும், கம்மியாகும்? ஒன்று கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, அதை we can check using the current density. I'll come back to that later. Fine. அடுத்தது ஆம்பியர் டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகணும்னா டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகணும். either அதிக டர்ன்ஸ் ஆர் கம்மி டர்ன்ஸ். அப்போ it is understood that if ampere turns is higher, there is more copper, or otherwise if ampere turns is lower, there is கம்மி copper. So ampere turns அதிகம்னா copper area is higher. ampere turns கம்மினா copper area is lesser. Fine. Coming back to copper area. copper ஏரியான்னு சொல்றது ஒவ்வொரு கண்டக்டரோட ஏரியா and total number of conductors. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது தான். Mathematically, copper area in the window is nothing but the product of number of turns in the window and area of cross section of each conductor. புரிஞ்சுச்சா? So number of turns, okay. Area of the conductor எப்படி கண்டுபிடிக்கிறது? Current density ஒரு லிமிட் இருக்கு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல. அதை யூஸ் பண்ணி area of cross section of each conductor we are going to find out. Current rating is usually defined before starting the design. Current density வந்து ஒரு டிசைன் மெட்ரிக். ஸோ இந்த ரெண்டு டேட்டா வச்சு வில் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி கண்டக்டர். இப்போ காப்பர் ஏரியா இந்த விண்டோ என்னவா இருக்கும்? பிரைமரி வைண்டிங் ஆக்குபை பண்ற காப்பர் ஏரியா அண்ட் செகண்டரி வைண்டிங் ஆக்குபை பண்ற காப்பர் ஏரியா. பாருங்க, ஆம்பியர் டர்ன்ஸ்ல வந்து நிக்கும் பாருங்க. நிக்குதா? ஸோ டோட்டல் காப்பர் ஏரியா இஸ் கிவன் பை ஃபைன். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷர் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இட்ஸ் a measure in the empty space still present in the window after winding the limbs. அதாவது வைண்டிங் சுத்தினதுக்கு அப்புறம் விண்டோல இருக்கிற ஸ்பேஸை பத்தி மெஷர். we call it as window space factor. இது எதுக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கவனிங்க. காப்பர் ஏரியா, டோட்டல் விண்டோ ஏரியா. ஃபைன். நம்ம ஆம்பியர் டர்ன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ காப்பர் ஏரியா, விண்டோ ஏரியான்னு வந்து நிக்கிறோம். சரி, ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அந்த விண்டோ ஸ்பேஸ் ஃபேக்டருக்கு வரலாம். இட் இஸ் a measure of copper area in the window to the total area of the window. ஸோ காப்பர் ஏரியா அதில் இருந்து டிரைவ் ஆகுது பாருங்க. காப்பர் ஏரியாவும் விண்டோ ஏரியாவும் ஒன்றுக்குள்ள ஒன்று. ஃபைன். இப்போ ஆம்பியர் டர்ன்ஸை வச்சு
வந்த காப்பர் ஏரியா எக்ஸ்பிரஷனையும் விண்டோ ஸ்பேஸ் ஃபேக்டரை வச்சு வந்த காப்பர் ஏரியா எக்ஸ்பிரஷனையும் ஈக்குவேட் பண்ண போறோம். ஈக்குவேட் பண்ணி பாருங்க, ஆம்பியர் டர்ன்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்துருச்சா, அதுவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் காப்பர் ஏரியால கிடைச்சிருக்கு. இந்த ஆம்பியர் டர்ன்ஸ் கொண்டு போய் அவுட்புட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, நம்ம அவுட்புட் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் காப்பர் ஏரியா கிடைச்சிருச்சு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் சைஸ் பெருசுனா விண்டோ பெருசா இருக்கும். விண்டோ பெருசா எப்போ இருக்கும்? நிறைய காப்பர் விண்டோ ஏரியாக்குள்ள இருந்தா விண்டோ பெருசா இருக்கும். ஸோ நிறைய காப்பர் ஏரியா மீன்ஸ் நிறைய டர்ன்ஸ், நிறைய டர்ன்ஸ் மீன்ஸ் லார்ஜ் அவுட்புட். ஃபைன். இன்னொரு முக்கியமான மெஷர் விண்டோ ஏரியா மாதிரியே, அதுதான் அயன் ஏரியா இல்லைன்னா கோர் ஏரியான்னு சொல்லலாம். கோர் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? கோர் ஏரியா இஸ் an important measure to decide flux density. flux density ஆப்டிமமா இருக்கணும், கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது. why? because கம்மி flux density means தேவைக்கு அதிகமா கோர் இருக்கிறதா அர்த்தம். flux divided by area of the core தானே flux density. கம்மி flux densityனா denominator அதிகம்னு அர்த்தம். so area of the core is denominator. so flux density கம்மி இருக்கக்கூடாது. so அதிகமா இருந்தா அதே கதை தான், denominator கம்மி, that is core area கம்மி இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஹீட்டிங் அதிகமா இருக்கும். கோர் ஏரியா இது எப்படி டிசைட் பண்றதுன்னு இப்போ புரிஞ்சிருக்கும். ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வச்சு நாம டிசைட் பண்ண போறோம். இந்த அவுட்புட் ஈக்குவேஷன்ல இருக்கிற ஃப்ளக்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அண்ட் ஏரியா ஆஃப் தி கோரை மாற்ற போறோம். ஏரியா ஆஃப் தி கோரை வச்சு மாற்ற போறோம். இப்போ பாருங்க, முழுசா மாறி இருக்கிற நம்ம அவுட்புட் ஈக்குவேஷனை பாருங்க. இந்த அவுட்புட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் விண்டோ ஏரியா அண்ட் கோர் ஏரியா. கோர் ஏரியாவை யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் அயன் ஏரியா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. அப்போ ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு மாறுமா? மாறாது. அதே தான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி சென்ட்ரல் லிம் மட்டும் அப்ராக்சிமேட்டாக டபுள் தி சைஸ் இருக்கும் சைடு லிம்ஸை விட. பிகாஸ் central limbs will carry twice the amount of flux than the side limbs, or each of the side limbs will carry half of the flux carried by the central limb. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் சீரிஸ் மேக்னெட்டிக் சர்க்யூட்னும் ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் பேரலல் மேக்னெட்டிக் சர்க்யூட்னும் சொல்லலாமா? சொல்லலாம். எனக்கு இன்னும் முடியல. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். 3 பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குல்ல, என்னையா புதுசா? இப்போ பழசுதான், சின்ன மாடிஃபிகேஷன், அவ்வளவுதான். விண்டோ ஸ்பேஸ் ஃபேக்டர், கரண்ட் டென்சிட்டி, ஆம்பியர் டர்ன்ஸ், இப்படி எல்லாமே சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் 3 பேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் ஒண்ணுதாங்க. பட் என்ன விஷயம், என்ன வித்தியாசம்? 2 விண்டோ இருக்கும், 3 லிம்ஸ். each of all the 3 limbs carries primary and secondary winding. அப்போ each of the 2 window will have 2 primary and 2 secondary, right? yes. அதாவது ஒரே விண்டோல 2 பிரைமரி 2 செகண்டரி. சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு விண்டோ, அதுல ஒரு பிரைமரி ஒரு செகண்டரி. இங்க ஒரு விண்டோ, அதுல 2 பிரைமரி 2 செகண்டரி. ஸோ ஆம்பியர் டர்ன்ஸ் என்ன ஆகுதுங்க? டபுள் ஆகுது. வித் திஸ் and the area of copper in the window will be doubled in the 3-phase transformer. The output of the 3-phase transformer is expressed like this. Ampere term substitute பண்ணுங்க, area of the iron substitute பண்ணீங்கன்னா, தேவையான parameters எல்லாம் substitute பண்ணீங்கன்னா will get the output equation of the 3-phase transformer. So transformer design la what we are doing? We are trying to quantify the area of the iron, in turn area of the window height and window width, to house required ampere turns, number of turns in the primary and secondary to get the intended output. Fine. மற்ற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த லெக்சர்ல பார்ப்போமா? Thanks for your time. Bye.